ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கான பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேனுவல் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரே மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. இதில் நான் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் எடுத்துட்டிங்க அப்படின்னா கேபினெட்டு சில்லற ஐட்டம் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வாங்கி போட்டது. மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களே எல்லாம் ஸ்பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளைனாக ஒரு வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை குவாலிட்டியான யூஎஸ்பி போர்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அவங்களே வாங்கி கொடுத்தது தான். இதில் வந்து செலக்டர் போர்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செலக்டர் சுவிட்ச் மட்டும் வரும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வரும். ஆக்சுவலாக எல்லாத்துலையும் வரதான். அடுத்தது இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிகே ஐசி வந்து பார்த்திங்கன்னா 4141 மொத்தம் ஒரு 5 ஐசி யூஸ் பண்ணியிருக்குது. 4141 ஸ்டீரியோ போர்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனோவாக பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருக்குது. இந்த கஸ்டமர் அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது ஒருத்தரோட கஸ்டமைஸ் நம்ம பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் என்ன திங்ஸ் வாங்கி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சு கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு ஐடியா கேட்கும்போது அது மாதிரி வேலை செய்யலாம். அவங்க வாங்கிட்டாங்க அப்படிங்கும்போது அது என்னவோ அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த மெட்டீரியல் போட்டு பண்ணால் எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதனால் அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதனோட ஃபீட்பேக் எப்படி என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தான் நான் அதை பொறுக்க வேலை செய்வேன். இந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கொடுத்தாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து என்ன திங்ஸ் வாங்குறீங்களோ என்ன மாதிரி வேலையோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய லேபர் சார்ஜெலாம் மாறும். ஏன்னா இப்போ நார்மல் கேபினெட்டில் போடும்போது ஒரு ரேட் வரும், அகலிக் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரேட் வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். ஓகே, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆர்டர் கொடுத்தாரு. நம்ம இவருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர், டபுள் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஒன்று 2410 ஆம்பியர் ஒன்றும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 18018 ஒரு 5 ஆம்பியர் வரணும் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அவங்க 5 எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணி சொன்னாங்க. அதாவது ஸ்டீரியோவாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே மோனோப்படுத்தியாச்சு. அதாவது 4141 ஒரு சேனலுக்கு 25 வாட்ஸ் வரும். அதை வந்து மோனோ பண்ணால் நம்மளுக்கு ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் வரும். அதாவது 50 வாட்ஸுங்கிறது வந்து எஸ்டிகேல கம்மி நினச்சிருந்தீங்க, இதெல்லாம் கெயின் ஜாஸ்தி தான். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே மாடலில் வந்து 4 டிரான்சிஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சப்புக்காக நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். இது மேலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபேன் வந்து நம்ம அப்படியே மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இவங்க வந்து டால்பி ப்ராலஜிக் போர்டு வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க. இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இந்த டால்பி ப்ராசஸில் இருக்கிற ப்ராலஜிக் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ நல்லா இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கெயின் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம இது அடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா ஓகே நல்லாயிருக்கு. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிடி செக்ஷன் வராது. இந்த பிடிக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிடி கொடுத்தாங்க. மேக்ஸிமம் இதில் இருக்கிற எல்லாமே திங்ஸ்லாம் அவங்க தான். ஒரு சின்ன சின்ன ஐட்டம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டி, பவர் சப்ளை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு, ஆர்சிஏ சாக்கெட்டு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நான் போட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பு ப்ளஸ் பிடி வந்து போர்டு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து சப்பு நான் இதுலேருந்து எடுக்கலை, வெறும் பிடி மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சப்பு வந்து பார்த்திங்கன்னா இதிலே நல்லா தான் இருக்குது, பேஸ் பண்ணிச்சு, அதனால் நான் இதிலே விட்டுட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்ம யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான சவுண்டு வருது. இது நார்மலாக இருக்கிற மாதிரி இந்த பின்னு மட்டும், அதாவது C2 மட்டும் நான் வந்து சீரிஸ் பண்ணிட்டேன், அதாவது ஜாயின் பண்ணிட்டேன். அதனால் இது நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த போர்டு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணுற மாதிரி ஐடியா ஓடிட்டுருக்கு. ஏன்னா இது எல்லாமே ஒரே கேபினெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அடக்கியிருக்கிறேன். கொஞ்சம் கூட கேப் இருக்காது. ஏன்னா இந்த போர்டோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. கிட்டத்தட்ட ஒரு 1800 2000 ரேஞ்சுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. முன்னாடியே வாங்கி வச்சதுனால நம்ம வந்து ஃபிட்டிங் பண்ணி நம்ம கொடுத்தாச்சு. பேக் சைடும் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து கம்ப்யூட்டர் மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வராது, நம்ம கட் பண்ணி தான் வைக்கிறோம். லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு, எங்கள் கீழே வந்து சப்பு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சென்டர், ஒரு கூலிங் ஃபேன் இந்த பக்கம் இருக்கும். இங்கே ஒரு கூலிங் ஃபேன் வச்சுருக்கோம். ஆக்ஸ் லைன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து 5.1 இன்புட்டு, இது வந்து இது ஒரு ஆக்ஸு, இது ஒரு ஆக்ஸ் வரும். இதுலேயும் எனக்கு ஆடியோ நல்லா தான் இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணனால இதில் என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒன்று போட்டு கேட்டேன் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா அடுத்த டைம் வந்து நான் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதனால காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த யூஎஸ்பியோட அவுட்புட்டும் பார்த்திங்க அப்படின்னா கெயின் கம்மியாக இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி ஃபில்ட்ரு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த யூஎஸ்பி ஃபில்டர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீகோடருக்குள்ளே போகுது. இந்த டீகோடர் அவுட்புட்டும் பார்த்திங்க அப்படின்னா கெயின் கம்மியாக வருது. ஸ்டிக்கே போட்டாலும்
அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கெயின் கம்மியாக தான் வருது. ஏன்னா ஆடியோ தெளிவாக இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு மீடியமாக வால்யூம் வச்சு கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தெளிவான ஒரு ஆடியோ இருக்குது. இதிலே வந்து இல்லை இதே மாதிரி டைப்பில் எனக்கு வேணும், ஆனால் வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம 4141 போல் ஒரு 4191 இல்லை 4231 அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வால்யூம் அவுட்புட் கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா பெட்டராக கிடைக்கும். இவங்க திங்ஸ் இதெல்லாம் வச்சதுனால நம்ம இதிலே பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டாப் டு ஸ்டார்டர் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சுகராக இருக்குது இடம். அதாவது நானும் நிறைய டைப் வச்சு பார்த்தேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகுது. அடுத்து மேக்ஸினோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. அதாவது இப்போ வந்து இது 4141 தான் நம்ம மோனோ பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேனலுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 வாட்ஸ் கணக்காயிரும். 50 வாட்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸு, அதாவது 2 ஸ்பீக்கர் லைன் வரும். அந்த இன்புட் கொடுக்குற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ்ஸும், கிரவுண்டர் இடம் பார்த்திங்க அப்படின்னா மைனஸாக கணக்கும். அதாவது 2 அவுட்புட் கணக்காயிரும். அந்த மாதிரி 2 அவுட்புட் ஆகும்போது நான் என்னோடய கடையில் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பிரச்சனையானுச்சு. அதையும் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். என்னோடய கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் அடித்து நான் வச்சுருக்கேன். என்னோடய ஸ்பீக்கர் லைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்துடும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் ரிலே போட்டு வோல்ட்டு கொடுக்கும் போது இதை ஆன் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வோல்ட்டு ஆஃப்லேயே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய கடைக்கு நான் வந்து பாட்டு கேட்குற ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். இதில் என்ன ஒரு இஷ்யூ ஆகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவே எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதாவது இது வந்து கிரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக வந்துடுது எல்லாத்துக்குமே. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மோனோ பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா மோனோ பண்ணி வச்சுருக்கேன். மோனோ பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஸ்பீக்கர் லைன் வரும். அப்போ ஸ்பீக்கர் லைன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே கிரவுண்டு வந்து ஷார்ட் ஆகுது. நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். யோசிக்கலை நான். அதாவது சிம்பிள் விஷயந்தான், நான் யோசிக்கலை. அதுக்கப்புறம் தான் வந்து திடீர்னு யோசனை வந்துச்சு. நம்ம இங்கே வந்து கிரவுண்டு வந்து டோட்டலாக காமன் பண்ணியிருப்போம், அதனால் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த யோசனையாக வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன இஷ்யூ வரும்போது பார்த்திங்கன்னா நாம் தான் அதை கண்டுபிடிக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் என்னோடய ஸ்பீக்கர் டெஸ்டிங்குங்கிற ஸ்பீக்கர் வந்து நான் யூஸ் பண்ணல. இது ஒரு கஸ்டமருக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பீக்கர் லைன் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ நல்லாயிருக்கு. செக் பண்ணி பார்த்தேன். ஒரு மீடியமாக ஒரு நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சால்கான்னு சொல்லிட்டு வருது. மேக்ஸிமம் இங்கெல்லாம் வரதில்லை. இந்த சால்கான் போர்டு ஸ்டீரியோ போர்டு இதிலே பவர் சப்ளை வந்துச்சு. அந்த பவர் சப்ளை ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஒரே ஒரு பவர் சப்ளை தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா எஸ்டிகேக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான வோல்ட்டோ ஆம்பியரோ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா எஸ்டிகே ஏசி வந்து பார்த்திங்கன்னா காலி ஆயிரும். அதனால் கரெக்டான 2 கெப்பாசிட்டி மட்டும் போட்டிருக்கேன். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு எம்எஃப்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் போடும்போது கம்ப்ளைண்ட் குறையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ போடணும்னு யோசனை பண்ணேன். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு அதாவது எப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த பொருளெல்லாம் எப்படி வந்துச்சு, இப்போல்லாம் எப்படி வருது, கம்பேரிஷன் மாதிரி ஒரு வீடியோ. அதாவது அவங்களோட பிராண்டே தான், ஒரு கம்பெனியோட ப்ராடக்டே தான். அந்த ப்ராடக்ட்டு முன்னாடி எப்படி வந்துச்சு, இப்போ எப்படி வருது. முன்னாடி வந்தது யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது, இப்போ வரது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ வந்து எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியப்படுறதுக்காக ஒரு வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ என்ன போர்டு என் கையில் வந்து சிக்குதோ அந்த போர்டை வச்சு நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ டெஸ்டிங் நான் ப்ளே பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். ரொம்ப நேரம் ப்ளே பண்ண முடியாது. அதாவது ஆடியோ டெஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைவாக கேட்கும் போது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இது நார்மலாக வந்து என்னோடய மொபைல் ரெக்கார்டிங் பண்ணுறேன். ஓரளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அதை வந்து நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த யூஎஸ்பி போர்டை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் கிளாரிட்டி நல்லாயிருக்கு. மற்ற யூஎஸ்பியோட இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து ஸ்மூத்தாக வருது. ஓகேங்களா? கெயின் கம்மியாக இருந்தாலும் ஸ்மூத்தாக வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கணும். அதேமாதிரி பாட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்தாங்க. பாட்டு எந்த அளவுக்கு நீங்கள் குவாலிட்டியாக போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆடியோ ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக மாறும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கும், ஒரு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டுக்கும் கனெக்ட் பண்ணேன். 2 ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஒன்றும் அதிகம் நான் கனெக்ட் பண்ணல. ஏன்னா இந்த ஸ்பீக்கரோட இது மாறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது மற்ற ப்ராடக்ட்ஸுக்கு போர்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஓவர் கெயின் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குது ஆடியோ. நம்ம யூஸ் பண்ணுற பவர் ஆம்புக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணிக்கணும். இது 4141க்கு பதிலாக வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்டேஜ் அதிகமாக போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வால்யூம் அதிகமாக கிடைக்கும். இல்லை எனக்கு நான் மீடியமாக வால்யூம் வச்சு கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இதுவே போதும். அதுக்கு தகுந்த நம்ம ஆல்ட்ரு பண்ணி, ஏன்னா எஸ்டிகே ஐசி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டூப்ளிகேட் தான் ஒரு ஒரிஜினல் ஐசி வரது கிடையாது. அதுக்கு நம்ம அதிகப்படியான ஒரு கெயினை கொடுக்கும்போது அந்த ஐசி கம்ப்ளைண்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.